இந்த உலகில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த பெண்களின் உரிமை குரலாக விளங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். பெண்களின் உரிமைக்காக போராடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, சமூக சீர்திருத்தவாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் செய்ய துணியாத செயலை செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர்களெல்லாம் கேட்க துணியாத கேள்வியை முன்வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். பெண்களின் விடுதலைக்கு கற்பு என்பது மிகப்பெரிய தடையாக இருப்பது என்று கண்டுகொண்ட தந்தை பெரியார் அவர்கள், உண்மையாக பெண்கள் விடுதலை வேண்டுமானால் ஒரு பிறப்புக்கு ஒரு நீதி வழங்கும் நிர்பந்த கற்பு முறை ஒழிந்து, ஆண் எஜமான் பெண் அடிமை எனும் அடிமை கற்பு முறை ஒழிந்து, இரு பிறப்பிற்கும் சமமான சுயேட்சை கற்பு முறை ஏற்பட வேண்டும். கற்புக்காக பிரியமற்ற இடத்தை கட்டி அழுது கொண்டிருக்க செய்யும்படியான நிர்பந்த கல்யாணங்கள் ஒழிய வேண்டும். கற்புக்காக மனத்தில் தோன்றும் உண்மை அன்பை, காதலை மறைத்து கொண்டு காதலும் அன்பும் இல்லாதவுடன் இருக்க வேண்டும் என்கின்ற சமூக கொடுமை அழிய வேண்டும். கற்புக்காக புருஷனின் மிருகச் செயலை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற கொடுமையான மதங்களும் சட்டங்களும் அவற்றை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற இந்த கடவுள் என்ற அமைப்பும் அடியோடு அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்று முழங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். பெண்களின் கற்பு விடுதலைக்கு எந்த அளவிற்கு பாதிப்பாக இருக்கிறது என்பதை இந்த விதத்தில் சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் வாழ்க, அன்னை மணியம்மை வாழ்க, தமிழர் தலைவர் ஐயா வீரமணி வாழ்க.